கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார், மகிழ்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நாட்டை ஆளுகை செய்த ராஜா, அவருக்கு ஏராளமான வசதிகள் இருந்தது, ஏராளமான படைகள் இருந்தது, படை வீரர்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, எல்லாமே சமாதானமாய், எல்லாமே அளவுக்கு அதிகமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்திலே, முக்கியமா அவருடைய தேசத்துல இருந்தது. செழிப்பான தேசம், எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை, எதிரிகளாலும் பிரச்சனை இல்லை, நாட்டு பிரஜைகளாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவருடைய மனதிலே ஒரு கலக்கம், ஒரு சந்தோஷமா இருக்கவே முடியவில்லை. எப்பொழுதும் சோகமாய் தான் இருப்பார், இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது நான் தான் இப்படி கவலைப்படுகிறேனா, இல்ல நம்முடைய தேசத்தில் இருக்க மற்ற மக்களும் இப்படி கவலைப்படுகிறார்களா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை நாட்டு மக்களை பார்க்கும்படியாக அவர் மாறு வேடம் அணிந்து அப்படியே கடந்து சென்றார். ஒவ்வொரு மக்களையாய் பார்த்து கொண்டே வந்தார். குறிப்பாக அவர் போகிற பாதையிலே ஒரு விவசாய நிலப்பகுதி இருந்தது. அந்த விவசாய நிலப்பகுதியிலே ஒரு ஏழை மனிதன், அந்த மனிதன் அவர் மேல் சட்டை கூட போடவில்லை, வெயிலோ பகல் உச்சி வெயில், ஆனால் அந்த வெயிலிலே மேல் சட்டை கூட போடவில்லை, சாதாரண ஆடை அணிந்து கொண்டு அந்த வெயிலிலே கடுமையாக உழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய முகமோ மிகுந்த சந்தோஷமா இருந்தது, வாயிலிருந்து சந்தோஷமான பாட்டு சத்தம் கேட்டது. மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த உச்சி வெயிலிலே மேல் சட்டை கூட இல்லாமல் அந்த வயலிலே உழைத்து கொண்டே இருந்தார். இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு மிகுந்த ஆச்சரியம். உடனே அந்த ராஜா அந்த ஏழை விவசாயி இடத்தில் போய் கேட்டார், எப்பா, இவ்வளோ பயங்கரமா வெயில் அடிக்குது, உச்சி வெயில் அடிக்குது, என்னால இவ்வளவு ட்ரெஸ்ஸை போட்டு நிக்க முடியல, ஆனா நீ மேல் சட்டையே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிட்டே வேலை செய்றியே, உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த விவசாயி சொன்னார், ஐயா, என்னுடைய தேவை என்ன என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்துக்கு 3 வேலைக்கு தேவையான சாப்பாடு, இரவு நேரத்தை தூங்குவதற்கு நல்ல ஒரு சின்ன குடிசை, இது இருந்தால் எனக்கு போதும். இப்பொழுது இது 2மே எனக்கு இருக்கிறது, எனவே நான் சந்தோஷமாக உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை என்று சொன்னார். உடனே அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். அன்று மாலை மறுபடியும் அரண்மனைக்கு செல்கிறார், தன்னுடைய மந்திரியை கூப்பிடுகிறார். எப்ப நான் போற வழியில் இப்படிப்பட்ட ஒரு விவசாயியை பார்த்தேன், அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அந்த உச்சி வெயில்ல தனக்கு இருக்கிற சாப்பாட்டுக்காகவும் அந்த குடிசைக்காகவும் ரொம்ப நன்றி உள்ள உணர்வோடு இருந்துட்டு சந்தோஷமா வேலை செய்யறான், அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரி சிரித்து விட்டே சொன்னாராம், அவன் இன்னும் 99ஆம் நம்பர் சங்கத்துல இன்னும் சேரவில்லை, அதான் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அது என்ன 99ஆம் நம்பர் சங்கம் என்று சொன்ன உடனே அந்த மந்திரி சொன்னார், நாளைக்கு அவனுக்கு தெரியாமல் ஒரு 99 தங்க காசுகள் அடங்கிய பையை அவன் வீட்டு முன்னாடி வைத்து விடுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க அப்படின்னு. இந்த ராஜாவும் சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் சொல்லி 99 தங்க காசுகள் நிறைந்த பையை அந்த ஏழை குடிசை வீட்டுக்கு முன்பதாக யாருக்கும் தெரியாமல் வைத்து விட்டு வந்து விட்டார். உடனே அடுத்த நாளிலிருந்து காலையில எழுந்து பார்த்த அந்த விவசாயி அந்த பையை திறந்து பார்த்தவுடன் அது தங்க காசுகள் இருப்பதை பார்த்து மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். உடனே அந்த தங்க காசுகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் 99 தான் இருந்தது. உடனே மீண்டும் எண்ணி பார்க்கிறான் 99, மறுபடியும் அன்னைக்கு ஃபுல்லா எண்ணி பார்க்கறான் 99 தான் இருக்குது. உடனே அவனுக்குள்ள ஒரு சிந்தனை, யாருமே 99 காசை வைக்க மாட்டாங்க, ஒண்ணு 100 தான் வைப்பாங்க, ரவுண்டா தான் வைப்பாங்க, அப்போ ஒரு காசு எங்கேயோ காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் ஃபுல்லா அதை தேடினான். தேடி முடித்ததுக்கு அப்புறம் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தான், பரவாயில்ல, இந்த 99 இருக்குது, இது 100ஆ மாத்தணும், இனிமேல் நான் கடினமா உழைத்து அந்த 100ஆவது தங்க காசை என்னுடைய பணத்தை வைத்து நான் வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அன்றைய தினத்திலிருந்து கடுமையாக வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்குள்ள முன்பு இருந்ததான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது. அதுக்கப்புறம் அவனுக்கு விரக்தி இருந்தது, உழைத்து மிகவும் களைப்படைந்து விட்டான். அவனால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை, வீட்டில் யாரிடத்தும் சந்தோஷமாய் பேச முடியவில்லை. காரணம், அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு தங்க காசை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு வெறித்தனத்தில் போனான். அவனுடைய சந்தோஷத்தை முழுவதும் இழந்தான். அதுக்கப்புறம் இந்த ராஜாவை இந்த மந்திரி சொன்னார், இப்பொழுது போய் அவனை பாருங்கள் என்று சொல்லும்போது அந்த ராஜா மறுபடியும் அந்த மாறு வேடத்துல போய் அவனை போய்
போய் பார்க்க போனா அவன் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா முன்னாடி அவன் மூஞ்சில இருந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அந்த பாடல் சத்தம் இல்லை. ஏதோ ஒரு மன அழுத்தத்தில், விரக்தியில் அவன் வேலை செய்வதை பார்த்தார். அதை மறுபடியும் மந்திரி இடத்துல போய் அந்த ராஜா சொல்லும்போது சொன்னார், இதே போலதான் நீங்களும் சரி, இந்த நாட்டில் இருக்க மக்களும் சரி, தங்களிடத்தில் இருக்கிறவைகளுக்காக மகிழ்ச்சி அடையாமல், சந்தோஷப்படாமல், இல்லாதவைகளை நினைத்தே கவலையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த ராஜாவுக்கு அப்பொழுதுதான் நிறைய உண்மைகள் புரிந்தது. அதுக்கப்புறம் அவர் துக்கமுகமா இருக்கவில்லை. இருக்கிறதை குறித்து தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி, நன்றி உள்ள உணர்வோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்துல நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அது தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். ஒரு புதிய நாளை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். நல்ல சுகத்தை, பலனை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதும் துக்கமா இல்லாமல், இல்லாதவைகளுக்காக துக்கத்தோடு இல்லாமல், தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த பாக்கியமா இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே அது நம்முடைய பலனாகவும் இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், இல்லாதவைகளை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீர்கள். இருக்கிறவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், பெருகச் செய்வார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உன்னதமான சந்தோஷத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். கவலைகள் எல்லாம் மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய துக்கமும் இந்த காலை வேளையில சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் மாறுவதாக நீர் ஆசீர்வதிங்க. எல்லா கவலைகளை கர்த்தர் மாற்றுங்க. தேவ கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.